நிறுவனங்கள் உள்நாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற திறமையான வெளிநாட்டு ஊழியர்களை தக்க வைத்துக் கொள்ள உதவும் நோக்குடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் டிசம்பர் 10ஆம் தேதியன்று கோல்டு கார்டு விசா திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. நிதி வசதி படைத்த தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கணிசமான நன்கொடை மற்றும் கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமையை பெற இந்த திட்டம் வழிவகுக்கிறது. இந்த அறிவிப்பானது வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற தொழில்நுட்பத்துறை தலைவர்களுடனான சந்திப்பின் போது வெளியிடப்பட்டது. திறமையான சர்வதேச மாணவர்களை அமெரிக்காவில் பணிக்கு அமர்த்துவதில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஆப்பிள் நிறுவனத்தின் டிம் குக் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எழுப்பிய கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். சிறந்த கல்லூரிகளிலிருந்து வெளியேறும் மாணவர்களை அமெரிக்காவில் தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை என்று பல தொழில் தலைவர்கள் என்னிடம் கூறினர் என்று குறிப்பிட்ட டிரம்ப், இந்த கோல்டு கார்டு அடிப்படையில் ஒரு கிரீன் கார்டை போன்றதுதான், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் நிரந்தர குடியுரிமைக்கான மிகவும் வலிமையான வழி என்று அதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இந்த திட்டம் மூலம் அமெரிக்க அரசுக்கு மிகப்பெரிய தொகையாக நிதி சேரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் நிதி பங்களிப்புதான். தனிநபர்கள் அமெரிக்க அரசுக்கு $1 மில்லியன் நன்கொடையாக வழங்குவதன் மூலமும், நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்காக விண்ணப்பிக்கும் போது $2 மில்லியன் நன்கொடையாக வழங்குவதன் மூலமும் நிரந்தர குடியுரிமையை பெறலாம். இந்த நன்கொடை தொகை தவிர முக்கிய விண்ணப்பதாரர் மற்றும் சேர்க்கப்படும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் கூடுதலாக $15,000 செயலாக்க மற்றும் சரிபார்ப்பு கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். மேலும் நிறுவனங்களுக்கு $2 மில்லியன் நன்கொடை தவிர 1% வருடாந்திர பராமரிப்பு கட்டணம் மற்றும் ஊழியர் மாற்றத்தின் போது 5% மாற்று கட்டணமும் விதிக்கப்படும். விண்ணப்பங்கள் அனைத்தும் trumpcard.gov என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மூலம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. செயலாக்க கட்டணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் கடுமையான பின்னணி சோதனை மற்றும் ஆவண சரிபார்ப்புக்கு பிறகு ஒப்புதல் அளிக்கப்படும். இச்செயல்முறை சில வாரங்கள் ஆகும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் கிடைக்கும் தன்மையை பொறுத்து EB1 அல்லது EB2 விசா வகையின் கீழ் துரிதப்படுத்தப்பட்ட நிரந்தர குடியுரிமை தகுதியை பெறுவார்கள். இருப்பினும் விசா கிடைப்பதன் அடிப்படையில் ஒரு சில நாடுகளுக்கு 1 வருடம் அல்லது அதற்கும் மேலாக காத்திருப்பு நேரம் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாவை பெறுபவர்களுக்கு அமெரிக்க நிரந்தர குடியிருப்பாளர்களைப் போலவே வரி விதிக்கப்படும். மேலும் விண்ணப்பதாரரின் வாழ்க்கை துணைவர் மற்றும் 21 வயதுக்குட்பட்ட திருமணமாகாத குழந்தைகளும் விண்ணப்பத்தில் சேர்க்கப்படலாம். எந்த ஒரு விசாவுக்கும் ஏற்ப தேசிய பாதுகாப்பு அல்லது குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அந்த கோல்டு கார்டு விசா ரத்து செய்யப்படலாம். அதேபோல $5 மில்லியன் விலையுள்ள பிளாட்டினம் கார்டு திட்டமும் உருவாக்கத்தில் உள்ளது. இது அதன் வைத்திருப்பவர்களுக்கு அமெரிக்காவில் 270 நாட்கள் வரை தங்கவும், வெளிநாட்டிலிருந்து ஈட்டும் வருமானத்திற்கு அமெரிக்க வரி விதிப்பிலிருந்து விலக்கு பெறவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க நிர்வாகம் சட்டப்பூர்வ மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்திற்கான விதிகளை கடுமையாக்கியுள்ள நேரத்தில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது முரண்பாடாக பார்க்கப்படுகிறது. ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியேற்ற ஆதரவாளர்கள் இந்த திட்டம் செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும், பண வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் குடியேற்ற அமைப்பில் நியாயமற்ற சலுகை வழங்குவதாகவும் விமர்சித்துள்ளனர். அத்துடன் பயண தடை பட்டியலில் உள்ள 19 நாடுகளின் குடிமக்களுக்கான விண்ணப்பங்களை நிறுத்துவது மற்றும் புகலிட ஒப்புதல்களை மறு ஆய்வு செய்வது போன்ற நிர்வாகத்தின் பிற குடியேற்ற நடவடிக்கைகளும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளன.